தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவீர்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள் விசுவாசிங்க. இந்த நாளிலும் 53ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே 1ஆம் வசனம், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். இந்த சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிட்ட மஸ்கீல் எனும் சங்கீதம். அதுல 1ஆம் வசனத்திலே தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்கிறான். The fool says in his heart there is no God. பிரியமானவர்களே, அதாவது தேவன் இல்லை என்று சொல்பவன் எவ்வளவு படிப்பறிவு உள்ளவனாய் இருந்தாலும், எவ்வளவு பணம் படைத்தவனாய் பணபலம் உள்ளவனாய் இருந்தாலும், தேவன் இல்லை என்று சொல்பவன் அவன் மூடன். அதான் வேதம் சொல்கிறது. அவன் மதி இல்லாதவன். எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பணபலவனாய் இருந்தாலும், தேவன் இல்லை என்று, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மூடன். பிரியமானவர்களே, அதாவது இந்த உலகத்திலே நாத்திகத்தை பரப்பியவர்கள், இவர்களுடைய கருத்து நிரூபிக்கப்படாத ஒன்று. நாத்திகர்கள் கணிப்பின்படி மனிதன் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றினான், மிருகத்திலிருந்து பரிணமித்தான் என்பது. ஆனால் இன்றைய ஜனத்தொகையை கணக்கிட்டால் இது தவறு என்று தெரிகிறது. வேதத்தில் ஆதாம் 6000 ஆண்டுகளுக்கு முன் தேவனால் முதல் மனிதனாக படைக்கப்பட்டான் என்று அறிகிறோம். இன்றைய ஜனத்தொகையின் இலக்கம் இந்த 6000 ஆண்டுகளில் தான் பெரிய இருக்கக்கூடும், தவிர 10 லட்சம் ஆண்டுகளிலும் நாம் நினைக்க முடியாத அளவுக்கு பெருக்கம் அடைந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாக பலனாகிறது. பிரியமானவர்களே, வசனம் 2ஆம் வசனம் சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்களை கண்ணோக்கினார். God looks down from heaven and all mankind. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து, அதாவது ஆங்கிலத்தில் பரலோகம் ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி. தேவன் தமது பரலோகத்திலிருந்து கண்டறிய இறங்கினார். மனிதனுடைய நிலைமையை கண்டறிய தேவன் பூமிக்கு மனிதர் மத்தியில இறங்கியிருந்தார். அதான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அதிகாரங்களை வாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, தேவன் மனிதர் மத்தியில் கண்டதோ அவர்கள் தேவனை உண்மையாய் தேடவில்லை என்பதை பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பயம் இருந்தும் அதை தவறான வழியில் கை கொண்டார்கள். பிரியமானவர்களே, ரோமர் 1:25 வசனத்தில் சொன்னது போல, புதிய ஏற்பாட்டில் சொன்னது போல, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நம்ம இந்தியா தேசத்துல பாருங்க, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். அதுதான் வேதனையான ஒரு காரியம். படிப்பறிவு இருந்தும் முட்டாளா இருக்காங்க. இந்திய தேச ஜனங்கள் தெய்வ பயம் உள்ள ஒரு ஜனங்கள் உண்மைதான், ஆனால் உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதுதான் வேதனைக்குரிய காரியம். பிரியமானவர்களே, உண்மையாய் தேவனை தேட மனதில்லாத மதிகேடர் தேவன் மேல் பக்தியாய் இருக்கிறவர்களை பட்சிக்கவும் அவர்களுக்கு தீங்கு செயல்படுவதால் இந்த அக்கிரமக்காரர் மேல் தேவ கோபம் உண்டிருக்கிறது. கடைசியில் தேவன் அவர்களை வெறுத்து வெட்கப்படுத்தி சிதறடிப்பார். இதுவே தேவன் நியாய தீர்ப்பு. பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்திலே, அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனத்தை பட்சிக்கிறார்கள், அவர்களை தேவனை தொழுது கொள்கிறதில்லை. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா பெயர் கிறிஸ்தவம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, தேவனை தொழுது கொள்கிறதில்லை, தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதில்லை. உபவாச கூட்டங்கள் எல்லாம் அங்கே ஆட்கள் குறைந்து போயிருக்கிற, வாலிபரை காணவில்லை, சிறு பிள்ளைகளை காணவில்லை, எல்லாம் 50 வயசு 60 வயசு மேல ஆட்கள் தான் வராங்க. சர்ச்சில் உபவாச கூட்டினாலும் சரி, காத்திருப்பு கூட்டினாலும் சரி, முன்னிரவு ஜெபம்னாலும் சரி, வாலிப பிள்ளைகளை காணும். தேவனை தொழுது கொள்கிறதில்லை. 6ஆம் வசனத்திலே, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. Oh, that salvation for Israel would come out of Zion. பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி பார்க்கிறோம். சகை வீட்டுக்கு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது.
ரட்சிப்பு வந்து ரொம்ப நாள் காத்திருக்கணும் அவசியம் இல்லை, உடனே ஒரு செகண்ட்ல நடக்கக்கூடியது. பிரியமானவர்களே, சகை பாச்சனை இன்றைக்கு ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையில் ஆடி ஒரு கள்ளன் இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதியும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கிடப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.